அட பாவிகளா! பிரஜன் வெளியேறுவதற்கு இதுவா காரணம்? அப்படின்ற மாரி சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உண்மையிலேயே பிரஜன் வெளியேறதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கா? என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு பிக் பாஸ் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பேச போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இன்னைக்கு வந்து ஒரு எவிக்ஷன் அப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிரஜன் வந்து எவிக்டா இருக்காரு அப்படிங்கிறது தான். பட் அஃபீஷியல் ஓட்ஸ்ல அவர் கம்மியா இருந்ததா ஓட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய ஈகோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது விஜய் சேதுபதியே ஒரு ஹோஸ்டா இருக்கும் பொழுது பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சராமரியா தாக்கியிருப்பார். அதாவது இப்படி நின்றுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்து பண்ணியிருப்பார். கரெக்டா? ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பிரஜன் அவர்கள் தூக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ராவுடைய கேம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிரஜன் அவர்கள் வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது உண்மையா இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும், நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன் அவரை. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வந்து மனசு யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து துரோகம் நினைக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப ஒரு உயிர் நண்பனுக்கே, அதாவது மச்சான் மாமான்னு பேசுறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து என்ன பேசிட்டான், அதுக்காக நான் வந்து அவனை கூப்பிட்டு வெளியே வச்சுட்டு பண்ணிடுவேன். பரிதாபங்களில் வந்து கோபி சுதாகர் வந்து கலாய்ச்சாங்க, அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா காலைல பார்வை தூக்கணுன்றாங்க பிக் விக்கெட்டு. அப்புறம் அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. எஃப்ஜே, அமித், சுபிக்ஷா அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜனை தூக்குறதுக்கான காரணம் விஜய் சேதுபதியோட ஈகோ தான். வேற என்ன இருக்கு? அவர் வந்து ரொம்ப ரொம்ப அவர் மேலே வன்மம் வச்சிருந்தாரு. இன்னொன்று வந்து நல்லா அவரை வந்து செஞ்சு விட்டார்ல பிரஜனை. அதனால அவர்கிட்ட பேசவே இல்லை. அவர் வந்து கூட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒழுங்காவே அட்ரஸ் பண்ணல பிரச்சனை. ஸோ அவருக்கு வந்து உள்ள அந்த வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட தகவல்கள், ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, நிஜமாவே அது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு ரீசன் தான். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன்று, பிரச்சனை அவர் வெளியே எடுத்தாலும் அவர் மைண்டில் அவர் நண்பன் தான் எப்பயுமே. சரியா? விஜய் சேதுபதி வந்து நல்ல ஒரு குணம் படைத்தவர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவரால் உதவி செய்யப்பட்டது 1000 பேர் மேலே. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அடித்தள மட்டத்துலேருந்து வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே செஞ்சுட்டு போயிடுவார். நீங்கள் பார்த்தீங்களா, கெமி வந்து கண்ணாடி கேட்டாங்கன்னு உடனே கொடுத்துருவார். அந்த மாதிரி நான் கேட்டால் நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி டைப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நானும் வந்து அவரை மீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து மீட் பண்ணும் பொழுது, என்ன எல்லாம் சாப்பிட்டாங்களா ஒழுங்கா, கரெக்டாக இருக்கா, எல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இது. எங்களுக்கு யாரும் கவலையே கிடையாது. போங்கடா வெண்ணெய்ங்களாம் சொல்லி போயிருக்கலாம். அதுக்கே அவர் அவ்வளோ அக்கறை வந்து காமிச்சார் அப்படிங்கிறதுனால, அவர் கூட அந்த நண்பனுக்கு வந்து இப்படி எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் வருதுங்கிறப்ப அவரை எடுத்தா கூட ஏதோ ஒரு பட வாய்ப்போ இல்லை வந்து ஏதோ ஒரு வேறு ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி இல்லையா, சாண்ட்ராவுடைய கேம் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டாப்பில் வந்து கொண்டு போயிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு அதற்கான வேலையும் கூட பார்க்கலாம், சொல்ல முடியாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான். அதற்காக பயஸ்டா இருப்பாரா அப்படின்னு கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்ணாலும் மக்களுடைய ஓட்டு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய ஓட்டு தான் வந்து பிரதானம். அது இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க வைக்க முடியாது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈகோவில் செஞ்சுட்டாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு அவர் பேசுனதுனால அவருடைய இப்போ பண்ணுறாருல உள்ளே இருக்கிறவங்கள பேச விட மாட்டார், டக்குன்னு உட்கார வைப்பார். அந்த மாதிரி வந்து நீ என்ன பேசிட்டல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ரஜன் வந்து அதுக்கடுத்து நீங்கள் தூக்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தூக்கியிருக்கலாம். ஆனால் எதுக்கு வந்து அவர் இவ்வளோ நேரம் வச்சு தூக்குனீங்க, அப்போ அதெல்லாம் ரீசனாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல், அதை சொல்லிடுறேன். இன்னொன்று, சாண்ட்ராவோட பெட்டர்மெண்ட் ஆஃப் த கேம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, சாண்ட்ரா, சந்திரா, ராஜன், பிரஜன், அந்த வட சென்னை ஸ்டோரி தான். வெளியே போன பிறகு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமோட டைமென்ஷனை மாற்றி சாண்ட்ரா, திவ்யா, வினோத் எல்லாம் கை கோர்த்து விட்டு அப்படியே தூக்கி கனியன் கேங்கை வந்து சிதைக்கிறது. அப்புறம் பாரு வந்து தனியாக வந்து அவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து அடித்து ஏதாவது ஒரு டைமென்ஷன் மாறுமா அப்படின்றதற்காகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. மற்றபடி பிரஜன் எலிமினேஷனில் வந்து எதுவும் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் வந்து ஒரு வெங்காயம் கிடையாது. இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. சரியா? ஸோ நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க, கதையாக போயிட்டு இருக்கு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்தாலும் வெளியே வச்சு அவருக்கான ஒரு வாய்ப்போ இல்லை ஒரு நிகழ்ச்சியோ இல்லை விஜய் டிவியில் வேறு ஏதாவது ஒரு ஷோவோ ஏதோ ஒன்று அவர் வருமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவருடைய அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து நல்ல மனுஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பிரஜனை வந்து தூக்கிட்டாரு அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. அது வந்து ஷோ வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்கல்ல, ஃப்ரெண்டாக அனுப்பியிருக்காங்க, அப்புறம் பயஸ்டாக இருப்பாருன்ற கருத்துக்கள் இன்னும் வளம் பயங்கரமாக வரும். இன்னொன்று பலம் பெறும், அது சீக்கிரம் ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு.
புரியுதா உங்களுக்கு? டக்குனு இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் அப்படியே பயங்கரம்ப்பா இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேச வேணாம். இப்போ அனுப்பிட்டாருன்னா சரியா? அதனால தான் இதை முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் தோணுது. ஓகேவா? அடுத்து நாமினேஷன் 8 பேர் டைரக்ட் நாமினேஷன். சரிங்களா? யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். கமருதீன், பார்வதி, கானா வினோத் அவர்கள், அப்புறம் வந்து வேறு யார் இருக்கா அந்த டீம் ஃபுல்லாக சபரி, எஃப்ஜே, ரம்யா, இந்த மாதிரி 8 பேர், சாண்ட்ரா, வியானா. ஸோ 8 பேர் வந்து இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ யார் வெளியேற்றம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருந்தாரு. அதாவது நாமினேஷன் இவங்களுக்குள்ளே இருக்குமா அந்த 8 பேருக்குள்ளே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. அந்த எபிசோட் அப்படி தான் சொன்னார். பட் ஆனால் இந்த 8 பேர் டேரக்ட் நாமினேஷன் வருவாங்கிறது எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.